புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே எரிந்து கொண்டிருந்த சடலத்தை பாதையில் அணைத்து பிரேத பரிசோதனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், இது குறித்த விவரம் என்ன? யாருடைய உடல் அது? புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே தொட்டியம்பட்டி. இந்த தொட்டியம்பட்டி பகுதியை சேர்ந்ததான் அடைக்கன். இவர் மகன் கோபிநாத். கோபிநாத்துக்கும் ரகுநாதப்பட்டியை சேர்ந்த பிரியா என்பவருக்கும் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு பெற்றோர்கள் முன்னில திருமணம் நடைபெற்றது. இன்று கோபிநாத் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்காரு. மேலும் பிரியா மற்றும் கோபிநாத்துக்கு தற்போது வரையும் குழந்தைகள் இல்லாத காரணத்தினாலும் இவர்கள் இருவரும் திருப்பூரில் குப்பை தேங்காய் உடைக்கும் வேலையை செய்து வந்தாங்க. கடந்த மாட்டுப் பொங்கல் அன்று இருவரும் ரகுநாதப்பட்டியில் உள்ள தனது மாமனார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதன் பின்னர் இறந்து உயிர், அதாவது தூக்கிட்டு தற்கொலை செய்த கோபிநாத் தினந்தோறும் பொன்னமராவதிக்கு வேலைக்கு சென்று விட்டு திரும்ப மாலைக்கு அவர் தந்தை வீட்டுக்கு ரகுநாதப்பட்டிக்கு சென்று வந்த நிலையில இன்று அதே போல் காலை வேலைக்கு செல்வதற்கு முன்பு அவர் அப்பா வீட்டுக்கு சென்றுள்ளார். மீண்டும் சிறிது நேரம் கழிச்சு அவரது மனைவி போனில் தொடர்பு கொண்ட போது அவர் கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர் தெரிவிச்சாங்க. இதனை சம்பவத்தை கேள்விப்பட்ட பிரியா அவங்க உறவினர் வீட்டுக்கு ரகுநாதப்பட்டிக்கு போயிருக்காங்க. சென்ற நிலையில கணவன் உடலை பார்க்க முற்பட்ட போதும் ஊரில் உள்ளவர் பார்க்க விடாமல் அவரை தடுத்திருக்காங்க. மேலும் அவரை கோபிநாத் சுடுகாட்டில் கொண்டு சென்று எரியூட்டிய போதும் உடலில் ரத்த காயம் இருந்ததாகவும் கணவரின் உடலை எரிக்க வேண்டாம் எனவும் கூறியதாக பிரியா தெரிவிச்சிருக்காங்க. ஊர் பொதுமக்கள் கேட்காமலும் எரியூட்டதால் கோவப்பட்ட அந்த பிரியா, கோபிநாத் மனைவி பிரியா காவல்துறைக்கு போய் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. எங்க கணவர் உயிரிழப்புல சந்தேகம் இருப்பதாகவும் காயம் ஏற்பட்டதாகவும் தகுந்த விசாரணைக்கு பிறகு எனது கணவர் எரிவிட்டது கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கையை அடுத்து காவல்துறையினர் தீயணைப்புத்துறை உதவியோடு அதாவது சுடுகாட்டிற்கு சென்று எரிந்து கொண்டிருந்த இளைஞரின் உடலை பாதியிலே அணைத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சம்பவம் குறித்து காவல்துறையினர் பொன்னமராவதி காவல்துறை தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வராங்க. நன்றி ரியாஸ், விவரங்களுக்காக.